வீட்டில் குடித்துக் கொண்டிருக்கும் நபர்களை திருத்துவதற்கு குடும்பத்தார் என்ன செய்வது? சார், இன்னைக்கு நிறைய பேருட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? நான் ரொம்ப பிஸி, எனக்கு நேரம் இல்லன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய ஒரு மிஷின் மாதிரி நம்ம நகர்த்திக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டுல ஒருத்தவங்க குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உட்காந்து பேசுங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக குடிக்கிறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு உட்காந்து பேசுங்க. பேசுனா தான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, என்ன கஷ்டம், எதுக்காக குடிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப மனப்பிரச்சனையில குடிக்கிறாங்க, ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுங்களேன். இது என்ன கஷ்டம், இதெல்லாம் மாறிடும், காலங்கள் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுங்க. பணப்பிரச்சனை அப்படின்னா சேர்ந்து சமாளிச்சுக்கலாம், இன்னைக்கு காசு இருக்கும் நாளைக்கு இருக்காது, இது மாதிரியான ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசி பணத்தை பத்தின ஒரு புரிதலை அவங்கள்ட்ட கொடுங்க. கஷ்டத்தை பத்தின புரிதலை கொடுங்க. ரொம்ப லோன்லியா, நான் தனியாவே இருக்கேன் அப்படின்னா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுங்க. சார், 2 நாட்டு பிரச்சனையே உட்காந்து பேசினா சரியா போயிருது, உங்க வீட்டு பிரச்சனை தீராதான் என்ன? தீர்ந்துரும். ஆனா என்ன நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை, அவங்கள்ட்ட உட்காந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதுதான் விஷயமே. என்ன பிரச்சனைன்னு கேட்கறது இல்ல, என்ன விஷயம்னு கேட்கறது இல்ல, பணப்பிரச்சனையான்னு கேட்கறது இல்ல, மனப்பிரச்சனையான்னு கேட்கறது இல்ல, வெளியில பிரச்சனையான்னு கேட்கறது இல்ல, வீட்டுக்குள்ள பிரச்சனையான்னு கேட்கறது இல்ல, காலையில பிரச்சனையா, மத்தியான பிரச்சனையா, ஆபீஸ்ல பிரச்சனையா, என்னதான் பிரச்சனை? குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல. இது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க பழகுன பழக்கமா இருக்கும். ஆரம்பத்துல இருந்து அவங்க பழகுன பழக்கம் இப்ப கண்டினியூட்டி ஆயிட்டு இருந்திருக்கும், அதனால அவங்க குடிப்பாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் கேட்டாச்சு சார், எல்லாத்தையும் கேட்டாச்சு, நிவர்த்தி பண்றதுக்கு நிவாரணி இருக்கு, இருந்தாலும் இவங்க குடிப்பழக்கத்தை விடல அப்படின்னு அப்படிப்பட்ட நபர்கள் உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா உடனே போன் எடுங்க, என்னைய கூப்பிடுங்க. ஸ்பார்க் மணி 9384726263. உங்கள் வீட்டு நபர்கள் மறக்க முடியாமல் தவிக்கும் போதை பழக்கத்தை, குடிப்பழக்கத்தை முற்றிலுமாக உணவின் முறை மூலமாக மட்டுமே 48 நாட்கள் அவர்களுடைய மூளையிலிருந்தே அந்த எண்ணத்தை தூக்கி எறியப்படும். நன்றி, வணக்கம்.